கடந்த 20 வருஷமா கூகுள் தான் வந்து கிங் ஆஃப் சர்ச்சா இருந்தது. ஆனா, இப்போ ஒரு புது பிளேயர் வந்து அந்த ஆட்டத்தையே கழிச்சு விட்டுச்சு. ChatGPT தான். இந்த வீடியோல வந்து ChatGPTக்கும், கூகுளுக்கும் என்ன டிஃபரன்ஸு? இதுதான் கூகுளோட எண்டா? ஃபியூச்சர்ல சர்ச்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம இவ்வளோ காலமா எப்படி சர்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா, கூகுள் தான். எதுக்கு எடுத்தாலும் கூகுள் தான். ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்கன்னுவானுங்க. அந்த அளவுக்கு கூகுள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ வரைக்குமே ஒரு 90% மார்க்கெட் ஷேர் வந்து கூகுள் தான் இருக்கு சர்ச் பண்றதுல. கூகுள வந்து 1998ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே கூகுளுக்கு தான் போவோம். இப்போ கூகுள் போனா வரிசை வெப்சைட்ஸ்லாம் வரும். இமேஜ், வீடியோஸ்லாம் இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு தலை வலிக்குது, ஹவ் டூ கெட் ரிட் ஆஃப் ஹெட்டேக் அப்படின்னு போட்டா நெறைய ஆர்டிக்கல்லாம் வரும். அத ஒண்ணு ஒண்ணா பார்த்து படிச்சு, எது பெஸ்ட்டோ அத பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வரைக்குமே ஒரு நாளைக்கு 19 பில்லியன் வந்து டெய்லி சர்ச் நடக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க கூகுள்ல. ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு போனாலே ஒரு 5, 6 பிளாக்ஸ படிக்கிற மாரி இருக்கும். உட்காந்து பொறுமையா படிச்சுட்டு இருக்கணும். நடுவுல ஆட்ஸ்லாம் வரும். ஆட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் படிக்கணும். அதுவும் இல்லாம SEOன்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ட்டு. அவங்க வந்து நம்ம கீவேர்ட்ஸ்லாம் வச்சு ரேங்கிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் வர மாரி கொண்டு வரலாம். அதனால யார் வேணா அந்த மாரி கொண்டு வரலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் ஆர்டிக்கிளான்னு கூட தெரியாது. பெஸ்ட் ஆர்டிக்கிள் கீழ கூட இருக்கலாம். இவனுங்க வந்து நல்லா அந்த SEO வச்சு பூஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கொண்டு வரலாம். அந்த மாரி நெறைய பிரச்சனை இருந்தது அதுல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பூமா ஷூ வாங்குறதுக்காக கூகுளில் போட்டால் கூட ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த அமேசான் தான் வரும். ஒரிஜினல் வெப்சைட் பார்த்தா ஒரு 2வது 3வது கிடக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நம்மளை போய் அதிலே கிளிக் பண்ண வைக்கும். ஏன்னா கீழே தான் அதோட வெப்சைட் இருக்கும். அது வெப்சைட்டில் போனாலும் நமக்கு ஆஃபர்ஸ் இல்லைனாலும் இவனுங்களோட இமேஜஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம வந்து அமேசானுக்குள்ளே தான் போயிடுவோம். அந்த மாரி ஒரு ட்ரிக் பண்ணியே வச்சிருந்தானுங்க நம்மள இவ்வளோ நாளு. ஆனாலுமே நெறைய இந்த இமேஜுக்கு, வீடியோஸ்க்குலாம் இன்னுமே நம்ம கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கூகுள் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நமக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு ஐயோ அது பேர் தெரியலையேனாலும் இப்போ படம்லாம் அடிச்சோன்னா இந்த மாதிரி இந்த சீன் வரும் இந்த சீன் வரும்னு போட்டால் கூட அது நமக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி இதை தாண்டா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஆஃபீஸில் உட்காந்து இந்த மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருப்போம். அப்போ ஃபன்னி டெம்ப்ளேட்லாம் தேடணும்னா டக்குன்னு கூகுளில் போயிட்டு அந்த படம் பேர் வர தெரியாது, உடனே சூரி விஜய் காம்பினேஷன் காமெடி அப்படிலாம் போட்டால் டக்கு நமக்கு அந்த படத்தோட ரிலேட்டட்லாம் வந்துடும். அதனால் நமக்கு கூகுள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னதான் இப்போ ஏஐ அந்த மாதிரி காம்படிஷன் வந்தாலுமே இன்னுமே நம்ம இந்த கூகுள் மேப்ஸுக்கு, இந்த ப்ரொனன்சியேஷன், இந்த டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து இமேஜ், ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இமேஜ் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து கூகுள் தான் பெஸ்ட்டு. நம்ம யூடியூப்ல எவனோ ஒருத்தன் அப்லோட் பண்ண தம்ப்நெயில் கூட வந்துரும். அது கூட நம்ம எடுத்துக்கலாம். வீடியோஸ் அந்த மாதிரி கூகுள் ஃபர்ஸ்ட்னா, செகண்ட் பார்த்தோன்னா யூடியூப், ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இந்த மாதிரி சர்ச்னாலே கூகுள் தான் இருந்தது. கடந்த 20 வருஷமாவே இவங்க தான் மொனோபொலி மாதிரி எங்களை அடிச்சுக்க யார் விளாடான்னு இருந்தானுங்க. ஒரு 3 வருஷம் தான் ஆகுது ஆரம்பிச்சு இந்த ChatGPT. இன்னைக்கு வந்து கூகுளே காலி அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ChatGPT வந்து நவம்பர் 2022ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ChatGPT வந்து இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 2.5 பில்லியன் ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதிலே 330 மில்லியன் ப்ராம்ப்ட்ஸ் வந்து USAல இருந்தே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கூகுளுக்கும் ChatGPTக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவோம். இதை நம்ம கேட்போம் அதுகிட்ட. ரொம்ப குயிக்கா நம்மளுக்குன்னு பர்சனலா இதால ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி தர முடியுது. இந்த ChatGPT எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிக்கல். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெட்டேக்னா, ஹெட்டேக்ல இது வரைக்கும் எத்தனை மில்லியன் ஆர்டிக்கல் இருக்கு, எல்லாமே அதில இருக்கும். புக்ஸ் அதில இருக்கும். நிறைய டாக்டர்ஸோட பிளாக்ஸ் இருக்கும். எல்லாமே இதில ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்டவுடனே அதுலேருந்து எடுத்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் ஆன்சரை கொடுக்குது. சாம் ஆல்ட்மேன் ChatGPTயோட ஃபவுண்டர், அவர் என்ன சொல்றாருன்னா, ChatGPT வந்து இப்போ இருக்க நிறைய டாக்டர்ஸோட நல்லா ஆன்சர்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். என்னதான் டாக்டரா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான். எவ்வளோ விஷயம் தான் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுவே ChatGPT கிட்ட போய் கேட்டோன்னு வையேன், எனக்கு ஹெட்டேக்குன்னா அது கேட்கும் எப்படி என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும். நம்ம இந்த மாதிரி கழுத்து சாஞ்சு உட்காந்துருந்தா ரொம்ப நேரமா, அதனால தலைவலிக்குதுன்னு சொன்னோன்னா, ஓ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பக்காவாகவே தருது. அதுவும் இல்லாமல் ChatGPTலாம் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி, நம்ம ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி. நம்மளோட மெமரிலாம் அதுகிட்ட இருக்கும். இப்போ என்னோட ChatGPTக்கு என்னை பற்றி தெரியும். இப்போ நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபுட்டுலாம் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி. இப்போ ஹெட்டேக்குக்கு எதாவது ஹோம் ரெமெடி கொடுன்னா அதுக்கு தெரியும் இந்த ஃபுட்டுலாம் இவனுக்கு ஒத்துக்காது, அதை தவிர்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்காவாகவே இருக்குது. பாதி பேரோட வேலையே இப்போ ChatGPT நம்பி தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நாங்களாமே இமெயில் டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இமெயில்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், நான் இப்படி கன்வின்ஸ் பண்ணணும், அப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னா அழகாக டைப் பண்ணி கொடுக்கும். அதே நாங்கள் வந்துட்டு எனக்கு இப்படி வேணாம், இன்னும் கன்வின்ஸ் பண்ணி கொடு, நாங்கள் வந்து இப்படி கேட்போம். அந்த மாதிரி இதை வந்து ChatGPT கண்டென்ட் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஹியூமன் பேஸ்டாக இருக்கணும். ஓகே அந்த மாதிரி பண்ணித்தரேன்ட்டு பண்ணி கொடுக்கும். அதை வச்சு தான் இப்போ எங்களோட பொழப்பு எல்லாமே ஓடிட்டு இருக்குது. இப்போ கூகுள் சர்ச்சும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போயிட்டு நம்ம ஒரு 10 லிங்கை கிளிக் பண்ணி படித்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் டைரெக்டாக ஆன்சர் கொடுத்தது. அதுவும் இல்லாமல் அந்த SEO மேனிப்புலேஷன்லாம் கிடையாது.
ரேங்கிங் வரதுக்காக அவனுங்க எதாவது பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனைலாம் இதில இல்ல. ஆட் இல்ல, ஸ்பீடா ரெஸ்பாண்ட் பண்ணும், பர்சனலைஸ்டா இருக்கு. 10 ஆர்டிகல் படிக்க தேவையில்ல. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ChatGPT செம்ம பெஸ்ட்டா இருக்கே அப்படின்ற மாரி இருக்கு. நெறைய பேர் வந்து இந்த ChatGPTக்கு மாறிட்டாங்கன்னே சொல்லணும். இந்த டெவலப்பர்ஸ், இந்த ஸ்டூடண்ட்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் யூஸுக்குமே நெறைய பேர் இப்ப ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ஸி மத்தியில 50லேருந்து 60% பேர் வந்து இப்ப ChatGPT தான் ஃபர்ஸ்ட்டு போய் சர்ச்சுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனால வந்து இத்தன வருஷம் கிங்கா அந்த Googleக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வந்திருக்கு. கடந்த 10 வருஷமா ஒரு 90% மார்க்கெட் ஷேர் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது டிராப் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ChatGPT தான். இப்ப ரீசென்ட் சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, Google சர்ச்ல வந்து 60% யாருமே அந்த லிங்க கிளிக் பண்ணவே மாட்றாங்களாம். அநேகமா எல்லாரும் போயிட்டு இப்ப ஷாருக் கான் போட்டு இமேஜ், வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க போல. யாரும் அந்த ஆர்டிகல் படிக்கிறது இல்ல போல. நெறைய இந்த பெரிய டாப் வெப்சைட்ஸுமே 70%, 80% வந்து வியூவர்ஷிப் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து Googleக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ இல்லையோ, அந்த வெப்சைட்ஸ்க்குலாம் வந்து இது சரியான அடி. அதே மாரி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருந்தேன். சுந்தர் பிச்சைய கேட்பாங்க. இந்த மாரி Googleல இடியட்ன்னு போட்டா ட்ரம்போட இமேஜ் வருது. அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது, அவர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி Googleல எப்பவுமே எப்படி வொர்க் ஆகும்னா, ஒரு கீவேர்ட வச்சு தான். நம்ம Googleல என்ன கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றோமோ, அந்த டைம்ல வந்து அது மில்லியன் ஆஃப் வெப்சைட்ஸ்லேருந்து எடுக்கும். அந்த கீவேர்ட் என்ன மாரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாரி கலெக்ட் பண்ணிட்டு, அது தர பிக்சர்ஸ் தான். இது வந்து பின்னாடி உட்காந்து Googleலேருந்து ஒருத்தன் வந்து இடியட்ன்னு போட்ட உடனே ட்ரம்ப் பிக்சரை பண்ண மாட்டான். யூசர்ஸ் வந்து என்ன மாரி கீவேர்ட்லாம் போட்டு சர்ச் பண்றாங்களோ, அதை வந்து பில்லியன் ஆஃப் வெப் பேஜஸ்ல வந்து நாங்க சர்ச் பண்ணிட்டு, எதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கோ அந்த மாரி இமேஜஸ் தான் வரும். இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதனால தான் போல இப்போ Googleலாம் நம்ம ஒரு வேர்ட் போட்டு சர்ச் பண்ணி, அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணா அது ரிலவென்ட்டாவே இருக்காது. கீழ போக 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 என்னமோலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கீவேர்டை வச்சு தான் Google வந்து பேஸ் பண்ணுது. ஆனா ChatGPT பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நம்ம ஒரு வேர்டு போட்டு சர்ச் பண்ணா அதுக்கேத்த மாரி நமக்கு டிராஃப்ட் பண்ணி குடுக்கும். அதே மாரி ChatGPTல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம அதுக்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வேணும்னு அத லோட் பண்ணி குடுத்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம அது எப்ப கேட்டாலும் நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட மெமரியிலேருந்தே எடுத்து கொடுக்கும். நம்ம கூட கேட்கலாம், இதை நீ எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டால் அது சொல்லும். நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனில் முன்னாடி கொடுத்துருந்தீங்க, அதுலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அழகாக நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் கூகுள் அப்படி இருக்காது. கூகுளில் ரேண்டமாக நமக்கு கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது கிளியராக வந்து ChatGPT தான் பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு டூல் வந்து இன்னொரு டூலை அழிக்கிற மாதிரி இருக்காதுன்றாங்க. இது ஒரு ரெவல்யூஷனாகவே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்க கீவேர்ட் சர்ச்லேருந்து நம்ம ஏஐ பவர்டு சர்ச்சாக மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூகுளுமே தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்ககிட்டயுமே வந்து ப்ராடு, அதுக்கப்புறம் வந்து ஜெமினாயின்ட்டு ஏஐ எல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கூகுள்லேயே வந்து ஏஐ மோடுன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த ஏஐ மோடை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணதே இல்லை. நான் எனக்கு யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் போவேன், யாராவது பேடு போடுவேன், இமேஜ் எடுப்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரி சர்ச் பண்ணிலாம் பார்க்குறது இல்லை. அப்படியே சில வெப்சைட்ஸ்லாம் பார்க்கணுன்னாலுமே நிறைய இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க ஆப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் போய் பார்க்குறேன். மோஸ்ட்லி கூகுள் வந்து இந்த வெப்சைட் கிளிக் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ கூகுளுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சர்ச்லேருந்து ஏஐ சேட்டுக்கு மாறிட்டு வராங்க. அதுதான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் அடி வாங்க போகிறது இந்த வெப்சைட் காரணம் தான். அவனுங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ இந்த பழைய கோட்லாம் சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாததுன்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கால்குலேஷன் வந்து பென்னு பேப்பரில் போட்டிருந்தோம். இப்போ கால்குலேட்டர் வந்தோடனே அந்த பென்னு பேப்பர்லாம் காலி ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம சர்ச் பண்ணுற விதமும் இப்போ இந்த ஏஐ நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலுமே இன்றைக்கும் கூகுள் தான் கிங்காக இருக்காங்க. அந்த இடத்த அவங்க தக்க வச்சுக்கிறாங்களா, இல்லை ChatGPT அவங்கள தூக்கி சாப்பிட்டு போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் யூஸரை பொறுத்த வரைக்கும் கூகுள் இது வரைக்கும் நம்மக்கிட்ட காசு கேட்டதே இல்லை. ஆனால் ChatGPT வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் பெய்டு வெர்ஷன்லாம் இருக்குது. அவங்க திடீர்னு வந்துட்டு இனிமேல் ஃப்ரீலாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் காசு கட்டணுன்னா அங்கே வந்து மக்கள் லாக் ஆகிடுவாங்க. ஆனால் ChatGPTக்குமே காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தலைவன் எலான் மஸ்கோட Grok இருக்குது, இந்த பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி வேறு இந்த ஏர்டெல் கூட கொலாபரேஷன் பண்ணி ஏர்டெல் யூஸருக்குலாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த ஏஐலாம் வந்து இப்போ நல்லா சுகமாக இருக்கா யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் காசை கொடுன்னு கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கூகுள் வந்து டெட்டுன்னு சொல்ல முடியாது, அது வூண்டட் ஆயிருக்கு. இவங்க இதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்னு பார்க்கணும். ChatGPT வந்து சர்ச்சை மாற்றலை, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மாற்றிருக்கு. இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு பர்சனலைஸ்டு சேட் மாதிரி எதிர்பார்க்குறோம். இதுக்கு வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சனலைஸ்டு சேட் மாதிரி இருக்கும் சர்ச்ன்றது. கூகுள் வந்து இன்றைக்கும் நம்பர் 1ல இருக்காங்க. அந்த பொசிஷன் அவங்க தக்க வச்சுக்க முடியுமா? நீங்கள் கூகுள் பண்ணுறீங்களா இல்லை ChatGPT பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.